ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸ் உடைய எண்ட் ஆஃப் த பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோட் போன வாரமே முடிய வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா அங்க நியூ இயர்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் இது ரிலீஸ் பண்ணவே இல்லை. இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது இந்த எபிசோடுடைய ஃபைனல் எபிசோட். ஓகே கைஸ், சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம சன்னும் இன்னொரு பையனும் ஒன்னா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதோட தான் முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இங்க ரொம்ப டென்ஷனா நடந்து வர அந்த இடத்துக்கு பீச் வந்து, நீ இப்ப சன்ன பார்க்க தானே போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஏன் நீ போனே எடுக்கலன்னு சொல்லிட்டு பீச் கேக்குறா. அப்படியே ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப சன்னை காட்டுறாங்க. மூகமும் சன்னும் அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலுக்கு இது விஷயமா ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும்ல, அதுக்காக வந்திருக்காங்க ஒரு மீட்டிங் மாதிரி. சோ வந்து இறங்கினதுமே பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி பிரஸ் அப்படியே சுத்தி வளைச்சுக்கிறாங்க. ஒரே கொஷினா கேக்குறாங்க. மூகமாலையும் பதில் சொல்ல முடியல, சன்னாலையும் பதில் சொல்ல முடியல. நாங்க பேசிட்டு வந்து சொல்றோம்னு சொன்னாலும் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு நிற்கும் போது அந்த இடத்துக்கு ஃபிளின்ட் வராங்க. ஃபிளின்ட் வந்து அப்படியே அவங்க கையை பிடிச்சி வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப சேனலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தது மூகம் பாத்தீங்கன்னா, ஏன் இங்க இவ்வளவு கிரௌடா இருக்கு, ஏன் இப்படி அவங்க எல்லாம் உள்ள விட்டீங்கிற மாதிரி கேட்டு சண்டை போடுறாங்க. அங்க ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேற மேம், கம்முனு இருங்க, நாங்க எல்லாருமே இது விஷயமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை, இவ்வளவு பேர் வந்து குமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க விஷயமா தான் நாங்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சின்ன பிரேக் கூட இல்லாம ஒர்க் பண்றோங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த வீடியோவை யார் அப்லோட் பண்ணிருப்பாங்கிற மாதிரி சன்னு கேட்க, அதுக்கு நம்ம என்ன கேக்குறாங்கன்னா, சரி அந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஏன் நேத்து நைட்டு உன் ரூமுக்கு போல? நைட் ஃபுல்லா நம்ம ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு நீ வரலன்னு சொல்லி அப்செட் ஆயிடும் தெரியுமாங்கிற மாதிரி அவங்க சொல்ல, மோகம் இப்ப மீட்டிங் ரூமுக்கு போலாம், ரொம்ப அர்ஜென்ட்ங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சன்னு சொல்லிட்டு போகும்போது ஃப்ரெண்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி நானும் வரேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மாயா வரா. என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட்ல பாரு, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு துரோகம் பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்றா. அதுவும் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியோடைய ஏஞ்சல், அவங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நல்ல மாதிரி பேசுறா. ஃபிளின்ட் கிட்ட அன்னைக்கு சொல்லிருப்பா இல்லையா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லிட்டு நடந்தது உனக்கு திரும்பவும் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சோ இப்ப நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தியாங்கிற மாதிரி அவ சொல்ல, சாரி மாயா, எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட், நாங்க கிளம்புறோங்கிற மாதிரி மோகம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப ட்ரை பண்றாங்க. மோகம் போயிடுறாங்க. ஆனா ஃபிளின்ட்டும் இவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாயா என்ன சொல்றான்னா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல ஃபிளின்ட், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொல்லிட்டு, உனக்கு அதே நடக்குது பாத்தியா, இப்போ உன்னால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பேசுறா. சரி இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட்ங்கிற மாதிரி இப்போ மீட்டிங் ரூமுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு. அதை சன்னு கிட்ட காமிச்சு அங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் இங்க இருக்கிற டேமேஜ் ரிப்போர்ட். நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால எங்களுக்கு எவ்வளவு டேமேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் இது. எதுக்கு நாங்க சொல்றத காதலியே வாங்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னோமே இந்த மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி சொல்ல, அப்ப மோகம் நைட் ஃபுல்லா இவங்க ரூம்ல தான் இருந்தாங்க, அதுக்கு நான் தான் விட்னஸ்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன்னா நானும் கூட தான் இருந்தேன், இவங்க எங்கேயுமே போல, கண்டிப்பா அந்த பர்சன் சன்னா இருக்காதுங்கிற மாதிரி மோகம் சொல்ல, அதுக்கு அந்த லேடி விட்னஸா? யாரு? பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு விட்னஸ் அவங்களோட மேனேஜரேவா? இதெல்லாம் நாங்க எத்தனை இடத்துல பாத்துருப்போம், இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? தயவுசெய்து இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க விட்னஸா இருக்கிறதெல்லாம் ஒரு எவிடன்ஸா நாங்க எடுத்துக்க முடியாது. சேனலுக்கு இதனால எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்கிற மாதிரி திட்டுறாங்க. சோ அப்ப நம்ம ஃபிளின்ட் என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம், இன்னும் அது சன்னதானான்னு கன்ஃபார்மாவே தெரியல, இன்வெஸ்டிகேஷன் நடத்தல, கன்ஃபார்ம் பண்ணல, அதுக்குள்ள அந்த பொண்ணை எல்லாரும் சேர்ந்து நீ தானே சொல்லி அவளையே அவதாங்கிற அளவுக்கு ஒத்துக்க வைக்கிறீங்களே, இதான் சேனல் ரெடி பண்றதா? நீங்க சேனல் எடுத்துற அச்சனா இந்த மாதிரிதானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஏன்னா உங்களுடைய சேனல் நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், ஸோ நீங்க அவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அட்லீஸ்ட் அதுல இருக்கிற உண்மையாவது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்ல. எதுவுமே பண்ணாம டக்குன்னு வந்து அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றீங்களேன்னு சொன்னதும் அந்த லேடி ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சுட்டு, குன்றஃபா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்களா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க அந்த வீடியோவை பார்க்கல போல, ஜஸ்ட் அந்த ரூமரை மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பார்க்க வேணாம்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியல. சோ இப்ப அது அவங்க லேப்டாப்ல இருக்கு. அதை எடுத்து நம்ம ரஃபா கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததும் அவங்களும், சத்தியமா இதை யாரு பார்த்தாலும், ஏன் சன்னே
பார்த்தாலும் இது நம்ம தான் நம்புற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோல இருக்கிற உமன் கண்டிப்பா சன்னு தான் சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல இவங்களால திரும்ப பதிலும் சொல்ல முடியல. ஏன்னா இந்த சேனலுக்கு வந்த புதுசுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் யாரு எப்படின்னு சொல்லிட்டு. சன்னு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது தான், ஆனா இந்த வீடியோல இருக்கிறது கண்டிப்பா சன்னு தாங்கிற மாதிரி இவ சொல்றா. இல்லைன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா நம்ம ஃப்ளின்ட்டால எதுவுமே பேச முடியல. அவ எதுவுமே பேசாம உட்காந்துருக்கதை பார்த்து சன்னுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க கிட்ட ஒரு எவிடன்ஸுமே இல்லை, ஆமான்னு சொல்றதுக்கு தான் கண்ணு முன்னாடி அவ்வளோ எவிடன்ஸ் இருக்கு. ஸோ டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா சன்னு, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நானே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ நஷ்டமாச்சோ அதையும் நானே கொடுத்துட்றேங்கிற மாதிரி சொல்ல மோகம் இல்லை வேணாங்கிற மாதிரி கையை பிடிக்கிறாங்க. ஏன்டா சன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் யோசிக்கும் போது சன் என்ன சொல்றாங்கன்னா, என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவங்களே என்னை நம்பாதப்போ நீங்களாம் நம்பினா என்ன நம்பலனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோகம் வந்து அதை தான் கேட்குறாங்க, நீ எதுக்கு இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, உன்னை எல்லாரும் போட்டு துவைச்சி எடுப்பாங்க சோஷியல் மீடியாவில், ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸான பர்சனு என் மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் சைலண்டாக உட்காந்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களாம் என்னை பற்றி என்ன நினச்சா என்னங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட் வந்து நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சார், நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னால் அவங்க அதை கேட்கறதுக்குள்ள அங்கே ஒரு குரூப் ஓடி வந்து நீங்கள் தானே அந்த பொண்ணு, நீங்கள் தானே சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கிற மாதிரி கேட்குறாளுங்க. அவங்க ரிப்போர்ட்டரான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, சும்மா இவங்களுடைய ஃபேன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி வர இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சன்னு ப்ரெஸ் மீட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்ல ஃபேன்ஸ் எல்லாம் இவங்களை ஒரு மாதிரி திட்டுறாங்க. எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, எங்களால் வெளில தலை காட்ட முடியல, உங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கவே முடியலங்கிற அளவுக்கு பேசுறாங்க. அந்த நேரம் அங்கே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸும் ஓடி வந்துடுறாங்க, அவங்களும் ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு போயே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அந்த இடத்துல யாரும் இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு ஃபேன் தான் நினைக்கிறான், டக்குன்னு தண்ணி எடுத்து வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து சன்னு மேலே ஊற்ற ஃப்ளிண்ட்டு காப்பாத்துறா. சரி ஃப்ளிண்ட்டு தான் காப்பாத்துறான்னு பார்த்தா அதுதான் கிடையாது, நோபு குறுக்க வந்து தடுக்கிறான். நோபோட ஷர்ட்டில் அந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிடுது. இப்போ நோபோடைய ஹிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருந்த அந்த டேட்டூ இப்போ இவனுக்கு இருக்கு. ஆக்சுவலி அந்த பாய் இவன் தான் சொல்லிட்டு அந்த தண்ணியை ஊற்றுறான் இல்லையா, அவனே கடந்து கத்துறான், டேட்டூவை பாருங்க எல்லாரும் டேட்டூவை பாருங்க, அந்த வீடியோ கிளிப்பில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே டேட்டூ அதே பர்சன் தான், இவர் கூட தான் இவங்க ஒன்னா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கதை அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கிறாங்க. நோபு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, அந்த இடத்துல ஃப்ளிண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்க, இந்த மாதிரி ஒரே பரபரப்பா போயிடுது. அந்த இடத்துக்கு ஃபாஸ்டா ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. அந்த கார்ல இருந்து சன்னோட அக்கா ஜான் இருக்கா இல்லையா, அவ வரா. அவ வந்து இவ கையை பிடிச்சி கடகடன்னு இழுத்துட்டு போறா. வின்னு தான் டிரைவ் பண்றான். அந்த இடத்த விட்டு ரொம்ப ஃபாஸ்டாவே அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல, அந்த அளவுக்கு வேகமா ஏறி போயிடுறாங்க. இப்ப ஃபா ரொம்ப வேகமா நடந்து வரா, கோவமா நடந்து வரா. பீச் பின்னாடியே இரு வெயிட் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இவங்க காதல வாங்குற மாதிரி தெரியல, சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கல குன்றஃபா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா சன்னு கூட எந்த சுச்சுவேஷன்லயும் அவ கூட இருப்போம்னு நினைச்சேன். ஆனா பாரு அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்க்க போயிட்டாங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே வராங்க. அவ கேர்ள் ஃப்ரெண்ட அவளே நம்பலனா இங்க வேற யாரு நம்புவாங்க, அப்படியே எனக்கு என்னன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டாலே. நான் இப்ப எங்க அக்காவை நினைச்சு கஷ்டப்படல, அந்த வைரலான கிளிப்பை நினைச்சு சன் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, நான் அதை நினைச்சுதான் கஷ்டப்படுறேன். அதுவும் அவ எவ்வளவு லவ் பண்ணாலும் ஒரு பர்சனை, அந்த பர்சனே அவளை தூக்கி போட்டு போயிட்டாலே, அதுதான் என்னால தாங்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு வர. இப்ப ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா மீட்டிங் ஹால்ல இருந்து வெளில வரா. சோ அவ வந்ததுமே என்ன சொல்றான்னா, நம்ம தனியா ரூம்ல பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போக ட்ரை பண்றா. ஆனா நம்ம அதை ஸ்டாப் பண்ணி இங்கேயே பேசலாம் அப்படின்னு தனியா பேசுறதுக்கு, இன்னும் நீ ஆபீஸ்ல இருக்கல, சன்னுக்கு இப்ப நீ தேவை, இந்த நேரத்துல நீ அவ கூட இருக்கணும். ஆனா பாரு நீ ஜாலியா உன்னுடைய ஒர்க்கை பார்த்துட்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கு, உனக்கு எப்பவுமே பிசினஸ் தான் ஃபர்ஸ்ட்னு எனக்கு தெரியும், ஆனா சன்னை விட முக்கியம் பிசினஸ் தாங்கிறது எனக்கு இன்னைக்குதான் தெரியுங்கிற மாதிரி இவ சொல்றா. ஸோ ஃப்ளிண்ட் அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க, நான் ஒன்றும் இங்கே யாரோ கிடையாது, ஒரு எம்ப்ளாயி கிடையாது, நான் தான் சிஇஓ. அப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னு தூக்கி போட்டுட்டு அப்படியே என்னால் போக முடியாது. அது சன்னுக்கா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் என்னுடைய ஒர்க்கை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேங்கிற மாதிரி சொல்ல. ஓ சன்னா கம்பெனியான்னு வந்தா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்க பீச் அந்த இடத்துல ஸ்டாப் பண்றா. கம்முன்னு இருன்னு சொல்றா. ஆனா ஃபா காதுல வாங்குற மாதிரி தெரியல. ஸோ ஃபா என்ன சொல்றான்னா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கம்பெனி தான் எல்லாமே, அதுக்கு அப்புறம் தான் மற்ற
எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போறா. ஃப்ளிண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க நின்னுகிட்டு இருக்கா. ஃப்ளிண்ட்டும் பீச்சும் மாத்தி மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எதுக்காக பாத்துக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ளிண்ட் இப்ப இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க. போனையும் பாக்குறாங்க. அப்படியே யோசிச்சுட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. சரி, சன்னுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த கிளிப்பை இன்னொரு தடவை பார்ப்போம், நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அந்த கிளிப்பை பார்க்கும் போது இவங்களுக்கு என்ன கிடைச்சது, என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த விஷயத்த நம்ம நோட் பண்ணாம விட்டோமேங்கிற மாதிரி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பாக்குறாங்க. இந்த நேரம் மாயா கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. அவ ஒரு காரை ஆர்டர் கொடுத்துருந்தா இல்லையா, இப்ப அந்த கார் டெலிவரி எடுக்கணுமா டுமாரோ. ஸோ டுமாரோ நான் உன்னை மீட் பண்ணுவேன்னு ஹோப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. இப்ப ஃப்ளிண்ட்டை பாத்தீங்கன்னா அவங்க ஷோரூமுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஷோரூம் வாசல்லையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் நிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்க. உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இப்ப இன்னொருத்தவங்க கூட இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, இது உங்க ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிரேக்கை ஏற்படுத்தியிருக்கோம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, உங்க கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க நம்புறீங்களா, நீங்க சீட் பண்ணதை அக்செப்ட் பண்றீங்களாங்கிற மாதிரி அவ்வளோ கொஸ்டின் கேக்குறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாம் உங்க லைனை கிராஸ் பண்றீங்கிற மாதிரி திட்ட. என்னது லைனை கிராஸ் பண்றோமா, எங்களோட ஜாப் இதானே மேம், நாங்க என்ன லைனை கிராஸ் பண்றோங்கிற மாதிரி பேச அந்த இடத்துக்கு மாயா வரா. மாயா என்ன சொல்றான்னா, உங்க எல்லார்கிட்டையும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், இது சன்னோட பிரச்சனை. அவங்க பிரஸ் மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ற வரைக்கும் நீங்க எல்லாம் எதுவும் கேட்காதீங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இப்ப உள்ள போறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ளிண்டோட அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட்லாம் ரெடி மேம்னு சொல்ல என்னுடைய ரூமுக்கு கொடுத்தனுப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்ப கையை கோத்துக்கிட்டு உள்ள போறாங்க. சோ இப்ப ஃப்ளிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டாக்குமெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடும், சைன் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடலாம், அது வரைக்கும் இந்த ரூம்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களோட ரூம் இருக்கும்ல அங்க வெயிட் பண்ண சொல்றாங்க. இப்ப அப்படியே போயிட்டு டென்ஷனா போய் சேர்ல உட்காந்துருக்கு. அப்படியே ஹெட்டுக்கு வந்த மாதிரி பண்றாங்க. சோ அந்த இடத்துக்கு மாயா இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியான்னு சொல்லி அப்படியே மேல கை வைக்கிறா. கை மட்டும் இல்ல, காலையும் வைக்கிறா. ஆமா, காலை வச்சு அவங்க சேரை கிட்ட இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அவங்களுக்குள்ள சின்ன ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரம் ஃப்ளிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லா தெரியும், சோ அதை மட்டும் கொடுங்கிற மாதிரி சொல்ல இவங்க அப்படியே கிட்ட வர அந்த இடத்துல நம்ம ஃபார்ம் வந்துடுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து சன்னை பார்க்க போலாமா, அவளுக்கு ஆறுதல் சொல்லலாமான்னு கேக்குதான் நான் வந்தேன். ஆனா நீ இப்படி கேவலமா நடந்துக்கிற, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஜாயின் பண்ணிட்ட போலயே, இனிமே உன் காட்டுல மழைதாங்கிற மாதிரி திட்டுறாங்க. அதுக்கு நம்ம ஃப்ளிண்ட் இல்ல டாக்குமெண்ட் வாங்கிட்டு போதான் வந்தா, வேற ஒண்ணு இல்லைன்னு சொன்ன. சரி நீ கண்டினியூ பண்ணு, எனக்கு இப்ப புரிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம சன்னை காட்டுறாங்க. சன்னே அவங்க அக்காவோட ஜான் வீட்டுல இருக்கா. அந்த கேண்டோல இருக்கும் போது வின் இருக்கான்ல, அவன் அந்த பக்கம் வரான். என்னடா இவன் சன்னு கிட்ட பேசுறானேன்னு பார்த்தா பின்னாடியே நம்ம ஃபாவும் வரா. சோ வின் என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் போயிட்டு ஜானை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு சொல்ல சன்னே ஒரு மாதிரி வீடா நடந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அவ எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் பேசாம சைலண்டா போய் உட்காந்து சாப்பிட்டியா நீ, சாப்பிடுங்கிற மாதிரி சொல்ல நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க இவங்க. இப்ப சாப்பிட்றதுக்கு அப்படியே அந்த டிப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நெருடிக்கிட்டே இருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபாவுக்கும் தெரியல, யோசிக்கிறா. அப்படியே கிட்ட வரா. சன் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படியே சன்னுடைய ஃபேஸ் காட்டுறாங்க. பார்த்தா இந்த வலியோட சிரிப்போம்ல அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஐம் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன ஜானும் வின்னும் ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல அதுக்கு நம்ம எனக்கு தெரியும் ஜானும் வின்னும் நல்லா பாத்துப்பாங்க, என்ன அவங்களோட ரிலேஷன். நான் இப்ப அதை கேட்கவில்லை, மென்டலி நீ எப்படி இருக்கு, இந்த விஷயத்துல நீ எப்படி ஃபீல் பண்ற, ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி இவங்க சொல்ல எனக்கு தெரியும் நீ ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி காட்டிக்கிற, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ஷேர் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்றான். சான்ஸே இல்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு. அப்படியே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறா. நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் எதுவுமே பண்ணல, ஆனா ஏன் எல்லாரும் என்ன இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை நான் அப்படி பண்ணி என்னை பத்தி பேசியிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒவ்வொரு டைமும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு டயர்ட் ஆகுது. எனக்கு இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. செய்யாத தப்ப சரி பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அழுகுறாங்க. இவங்க அழுறத பார்த்து ஃபாவாலையும் தாங்கிக்க முடியல.
அவங்களும் சேர்ந்து அழறாங்க. நான் உன்னை நம்புறேம்மா, நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய சன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆறுதல் சொல்றாங்க. என்ன பண்ணாலும் சரி நான் உன் கூட நிக்கிறேன் சரியான்னு சொல்லிட்டு சொல்ல பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க சன்னு. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சது இவளை எப்படா பாப்போங்கிற மாதிரி பார்த்ததும் அழுக வந்துருது. நம்ம சன்னை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கால் மேல கால் பண்றாங்க, ஆனா கால் அட்டன் பண்ணல. சரி அவங்க ஜான் வீட்ல இருந்து தான் பண்றாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இவங்க கேண்டோடைய அந்த என்ட்ரன்ஸ்ல நின்று தான் பண்ணிருப்பாங்க போல. இவங்க காலை அட்டன் பண்ணலன்னதும் இவங்களே ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்படியே நடந்து வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஃப்ளிண்ட் கிடையாது, மாயா இருக்கா. ஃப்ளிண்டோட கேண்டோல மாயா. மாயா நீங்களான்னு சொல்ல, சன் நீயா, சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீன்னு கேக்குறா. பேக் சைட்ல பார்த்தா ஃப்ளிண்ட், ஃப்ரண்ட் சைட்ல பார்த்தா மாயா, சென்டர்ல நம்ம சன்னு. என்ன பண்றதுன்னு ஃப்ளிண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல. மாயாவும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறா. மாயா என்ன பண்றான்னா, சரி நான் கிளம்புறேன், நீங்க 2 பேரும் ஏதாவது பேசுவீங்க, நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்ப ட்ரை பண்ண. சன் அதுக்கு நீங்க போக வேணாம், நானே போறேன், ஏன்னா இங்கேருந்து போக வேண்டிய நான் தான், உங்களை தெரியாம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக ட்ரை பண்றா. இப்ப அங்க கெத்தா சொல்லிட்டு வந்து நம்ம சன்ன பாத்தீங்கன்னா வெளில வந்து பயங்கரமா அழுறா. நார்மலாலாம் இல்ல, யாராவது இறந்து போயிட்டா எப்படி அழுவோம் அந்த மாதிரி விழுந்து விழுந்து அப்படி அழுதுகிட்டு இருக்கா. சரி இங்க உள்ள ஃப்ளிண்ட் ஏதாவது அவளை திட்டுவான்னு சொல்லி பார்த்தேன், அதுதான் கிடையாது. மாயாவை ஒரு மாதிரியா பாக்குறா. அவ அப்படி நடந்து வந்து ஒயின் ஒரு கிளாஸ்ல ஊத்தி இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கொடுத்துட்டு இவளும் இப்ப சாப்பிடறதுக்காக எடுத்து வச்சிருக்கா. இப்ப அப்படி ஃப்ளிண்ட் கிட்ட வந்து ரொமான்டிக்கா ஏதோ ட்ரை பண்றா. வேணாலும் சொல்லுவான்னு பார்த்தா இந்த இடத்துல நம்ம ஃப்ளிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஏய் எனக்கு என்ன பிடிக்கும், என் டேஸ்ட் என்ன, நான் எதை லைக் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும், அதை கொடுன்னு சொன்னாங்க. இவங்களும் அப்படியே மாத்தி மாத்தி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிஸ் பண்ண அந்த இடத்துக்கு பீச் வந்துடுறா. என்னடா இது பீச் வந்துட்டாலேன்னு சொல்லி பார்த்தா ஃப்ளிண்ட் ஷாக் ஆவான்னு பார்த்தா ஃப்ளிண்ட் ஷாக் ஆகல. இந்த இடத்துல ஷாக் ஆனது மாயா தான். என்ன மாயா இது வீடியோ, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக இதை பண்ணிருக்காங்க. சோ ஃப்ளிண்ட் என்ன சொல்றான்னா, உனக்கு நல்லாவே தெரியல, பொய் சொல்றாங்களா, நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அப்படிதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு மாயாவுக்கு எதுவும் புரியல, நமக்கும் எதுவும் புரியல. சோ பீச் என்ன சொல்றான்னா, என் பேர் தான் பீச், நான் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன், சன்னுடைய லீகலி டிஜிட்டலி ஆல்டர்னேட் பண்ண ஒரு வீடியோ அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்டிங்கிற மாதிரி சொல்ல மாயாவுக்கு ஒண்ணுமே புரியல. மாயா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, இமேஜ் வந்து மிரர்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத நீ மறந்துட்ட. நீ கரெக்டா எடிட் பண்ணிருக்க, ஆனா எடிட் பண்ணும்போது மிரர்ல விழுந்தவனுடைய ஃபேஸ நீ எடிட் பண்ண மறந்துட்ட, அதனாலதான் நீ மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ளிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சன்னோட பாடி எப்படின்னு இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது சன் இல்லைங்கிறத. ஆனா அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணும் போதுதான் அதுல மிரர்ல பார்த்தா உன்னுடைய ஃபேஸ், நல்லா ட்ரை பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்ல இவங்க ஒண்ணு நீ ஸ்டாப் பண்ணு ஃப்ளிண்ட்னு சொல்றாங்க. ஃப்ளிண்ட்டும் இதை இந்த ரூம்ல இங்கேயே முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை என்கிட்ட காட்டாதன்னு சொல்லி இவங்க திட்டுறாங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சன்னுக்கு பதிலா உன்னை நான் யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா அதுக்குன்னு சொல்ல ஓங்கி வர அற விடுறா மாயா, மோசமான அரணின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பேக் எடுத்துட்டு கிளம்ப ட்ரை பண்றா. சோ ஃப்ளிண்ட்டும் உனக்கு ஃபைனல் சான்ஸ் தரேன், ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி சன்னை போய் மீட் பண்ணலான்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இவங்க கார்டும் போட்டு ஓப்பன் பண்றாங்க, அப்பவுமே ஓப்பன் ஆகல. பாஸ்வேர்ட் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, ஓப்பன் ஆகல. கால் பண்றாங்க, கால் போகல. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் அந்த இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு மீட்டிங், பிரஸ் மீட்ல இவங்க வந்து ஆமா அதை நான் தான் சொல்றதுக்காக சன்னும் நோப்பும் வந்துட்டு இருக்காங்க. சன்னு வந்து வணக்கம் வச்சுட்டு, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய ஏஜென்சி உங்களுக்கு, என்னுடைய ஃபேன்ஸுக்கு, பிரஸ்ஸுக்கு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நீங்க எல்லாரும் என் மேல ஹோப் வச்சிருந்தீங்க, சப்போர்ட் பண்ணீங்க, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, உங்க எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. சோ அங்க இருக்கிற பிரஸ் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா, அந்த கிளிப்ல இருக்கிறது நீங்க தானான்னு சொல்லி கேட்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ண வராங்க. ஆனா அதுக்குள்ள ஆன்சர் பண்ண விடாம அவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா அது நான் தான் சொல்ல வந்தா அங்க இன்னொரு வாய்ஸ் கேக்குது, அந்த பர்சன் சன்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, நம்ம
ஃப்ளிண்ட் தான் அந்த இடத்துக்கு வந்தது. இந்த வீடியோ எடிட்டட் வீடியோங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு, அது சன்னே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோவை அவங்க அங்க ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, இது ஒரிஜினல் வீடியோ கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை இப்ப அங்க இருக்கிற பிரஸ்ல எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறாங்க. ஃபேஸை மட்டும் மார்க் பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் எல்லாருக்கும் இப்பதான் ரிலீஃபா இருக்கு. முக்கியமா ஃபாவும் பீச்சும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. சோ ஃப்ளிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, உங்க எல்லாருக்கும் அந்த கிளிப்ல இருக்கிற லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நோ கிட்டதான் கேட்கணும், ஏன்னா நோப் தானே அந்த வீடியோல இருக்கிறதுன்னு சொன்னதும் அவன் என்ன பண்றதுன்னு புரியாம, ஆக்சுவலி நான் இன்னைக்கு எதுக்கு வந்தேன்னா இந்த லீக்கல் கிளிப்ல இருக்கிறது சன் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி அப்படியே விஷயத்தையும் திருப்பி போட்டுடுறான். முன்னாடியே லீக் ஆச்சுல போட்டோஸ், அது இது எல்லாமே சன்னு கிடையாது, அது நான் தான் அதுல இருந்தது இன்னொரு ஆளுங்கிற மாதிரி, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியா என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் கேக்குது. ஜானு, சன்னோட அக்கா ஜான் அந்த இடத்துக்கு வந்துடுறா, அந்த வீடியோல இருந்தது நானும் வின்னும் தான், நீ கிடையாது. அப்புறம் எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிற, ஏதாவது அளந்து விடணுமேன்னு எல்லாத்தையும் கதையா சொல்லாதராங்கிற மாதிரி சொல்லிட்டு நிக்கிறாங்க. இப்பதான் சன்னுக்கு எல்லாமே புரியுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. சோ ஜான் சொல்றாங்க, நான் தான் சன்னோடைய அக்கா, நான் ட்வின் சிஸ்டர்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு நோபுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. முக்கியமா ஜானும் கேக்குறா, ஃப்ளிண்ட்டும் கேக்குறாங்க. யாருக்கு பதில் சொல்றதுன்னு தெரியாம வாய்ப்புல அந்த இடத்த விட்டு விழுந்துடுச்சு ஓடிடுறான். இப்ப இந்த நியூஸ் எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது. இதை பத்தி பேசினவங்க எல்லாரும் இப்ப இதை பத்தி, வாவ் சன் எவ்வளவு நல்லவங்க, கடைசியில இந்த மாயா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க பாருங்களேன், மாயாவும் நோப்பும் செலிபிரிட்டிஸையே நம்ப முடியல, எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மோகம் தான். ஒரு வழியா இந்த பிரச்சனை ஊஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் அவங்களுக்கு ரிலீஃபா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் மோகம் தானே அந்த இடத்துல போய் நிக்க வேண்டியதா இருக்கு. நீ ஃப்ரெண்டு கிட்ட பேசுனியா, எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க இல்ல பேசணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்ப ஷூட்டிங் வரதுக்காக வந்துட்டாங்க. இவங்க பாதியில ஸ்டாப் பண்ண எல்லா ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணணும்ல, சோ அதுக்காக வர அங்க ஒரு பொண்ணு உங்களுக்காக எல்லாமே ரெடியா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மோகம் என்ன சொல்றான்னா, 2 monthsக்கு அப்புறம் இந்த சீரீஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. ஆமா எங்களுக்கும் அதேதான் எக்ஸைட்மெண்டா இருக்கு, உங்களுக்கான ரூம் அங்க இருக்கு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, அது போய் பாருங்கன்னு சொல்ல இவங்களும் சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப அந்த இடத்த அப்படியே அந்த அட்மாஸ்பியரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த சீரீஸ்ல வருது போல, அதுக்காக சோ அதை பார்த்துட்டு நம்ம சன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றா, ஏன்னா இவங்க ஸ்கூல் டேஸ்ல நடந்ததை நினைச்சு. இப்ப மோகம் ஒரு விஷயம் சொல்றாங்க, எவ்ரிடே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ளிண்டே இவங்களுக்கு ஃப்ளவர்ஸ் அமைச்சிட்டே இருப்பாங்களாம், ஆனா இப்ப காணோம் என்னன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சன்னு அவங்க கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு இவங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப ட்ரெஸ் பண்ணியாச்சு. சன்னை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு கெட்டப்ல தான் ரெடி ஆகியிருக்காங்க. மோகம் அதை பார்த்துட்டு, வாவ் எப்படி நீ இப்பவும் இப்படி எங்க இருக்கு, உன ஸ்கூல் பொண்ணுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ சன் என்ன சொல்றான்னா, பாருங்களேன் அட்மாஸ்பியர் யூனிஃபார்ம் எல்லாமே என்னுடைய ஸ்கூல் மாதிரியே இருக்கு, ஒரு செகண்டோட என் ஸ்கூலுக்கே நான் ரிட்டர்ன் போன மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்ன பண்றது டைரக்டர் அந்த மாதிரி தானே ஷூட் பண்றாங்க, சரி காட்டு நான் உன் ஷர்ட்ல ரைட் பண்றேன், ரைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் மோகமும் ரைட் பண்றாங்க. நானும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஃபா வர, ஏய் நீ எங்க என்ன பண்றேன்னு கேட்டதும் உனக்காக தான் வந்தேன், காட்டு என்ன ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவ ஏதோ ரைட் பண்ண போறா. பீச்சும் கூடவே வந்திருக்கா. சோ இவ ரைட் பண்ணி முடிச்சதும் பீச் கிட்ட கொடுத்து நீயும் பண்ணுன்னு சொன்ன, ஏய் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு சன்னு ஸ்டாப் பண்றா. சோ பீச்சும் இப்ப அவ ஏதாவது எழுதணுமே எழுதிக்கிட்டு இருக்கா. அளவுக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க பின்னாடி என்ன எழுதிருக்குங்கிறத பார்த்து மோகம் ஸ்மைல் பண்ண எல்லாருமே அங்க ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய எழுதணும்னு சொல்லிட்டு மோகம் ஒரு பக்கம் எழுது, பீச் ஒரு பக்கம் எழுது, பா ஒரு பக்கம் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷர்ட் ஃபுல்லா ரைட் பண்றாங்க. அதாவது இவ ஸ்கூலோடைய அந்த லாஸ்ட் டே இருக்குல்ல, அதுல இப்படிதானே இருந்திருப்பா, அதே மாதிரியான ஒரு சீனு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஃபாவும் சன்னும் அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஃபாவுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வர ஃபாவும் பீச்சும் போறாங்க. அதை பார்த்துட்டு சன்னும் மோகமும் செம கியூட்டான கப்புஸ்லன்னு பேச, அங்க ஒருத்தன் பாலை எட்டி உதைக்கிறான். அந்த பால் போயிட்டு ஃபா மேல விழுற மாதிரி போகுது. பீச் அந்த இடத்துல அவங்கள காப்பாத்திடுறாங்க. ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் கூட பாத்தீங்கன்னா சன்னுக்கு ஆல்ரெடி நடந்திருக்கும்ல, அதே இன்சிடென்ட் தான் இப்ப அவங்களுக்கு அதுவும் ஞாபகம் வருது. சரி போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்க. இப்ப அங்க இன்னொரு சீனுக்கு
லவ் சீனியர்ல பாத்தீங்கன்னா வாரங் இன்னொரு பேர் இருப்பாங்கல்ல, வாரங்கும் அவங்களுடைய ஆளும், அதுங்க 2 பேரும் தான். அதாவது ஃபிளின்ட் வந்து சன்னுக்கும் ஃபாவுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப வாரங் வந்து இவங்க 2 பேருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு அந்த ஞாபகமும் வந்துருது. இப்ப இங்க நடக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடான்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஞாபகப்படுத்துற மாதிரியே அங்க எல்லாம் நடக்குது. சன்னை இப்ப அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. அப்ப அங்க போகும்போது அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. இவங்க வந்து இந்த மாதிரி போகும்போதுதான் ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொக்கே கொடுத்துட்டு அவங்க ஷர்ட்ல ரைட் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பொக்கே வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்து பேக் சைடு நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா இவங்களுக்கு ஷாக்கு. பொக்கேவை கொடுத்துட்டு அவங்களும் இப்ப ரைட் பண்ண போறாங்க. அப்ப அவங்க ரைட் பண்ண சொல்லும் போது உங்க மனசுல என்ன தோணுதோ ரைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ரைட் பண்ணும் போது ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்க ரைட் பண்ணும்போது சொல்றாங்க, சன் ஒரு டைம் நீ சொன்னல என் மேல உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு தைரியம் இல்ல, இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஐ லைக் யூன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்னைக்குமே எனக்கு என்னுடைய லவ் இவ்வளோன்னு சொல்றதுக்கு உன்கிட்ட சொல்ல எனக்கு தைரியமே வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு. நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேங்கிற மாதிரி ஃப்ளின்ட்டும் சொல்றாங்க. ஐ லவ் யூ சன், ஐ லவ் யூ சோ மச்ன்னு சொல்லிட்டு சொல்றேன். இவங்களும் அப்படியே பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றேன். இப்ப இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் போல நம்ம ஃப்ளின்ட்டுக்காக எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹாப்பி என்டிங்லன்னு சொல்லிட்டு பீச் வர சரி ஃபைனலி நீயும் ஒத்துக்கோ என்ன டேட் பண்றேன்னு சொல்லி, உனக்காக தான் இந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃப்ளவர்ஸை ஃபா கிட்ட கொடுக்க ஃபாவும் தேங்க்யூன்னு சொல்றாங்க. சே ரொம்பவே ஸ்வீட்டான கப்பலா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு மோகம் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. பிராங்கும் வாரங்கும் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க எல்லாருமே இதுல ஆக்ட் பண்றவங்க தான் போல. சோ கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கத்தி கிளாப் பண்ண கேஸ் கேஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐ லவ் யூ சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க நடிச்ச அந்த சீரீஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி இவங்களுடைய டேவே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு வாய்ஸ் ஓவர் சன்னோடைய வாய்ஸ் ஓவர் இருக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம ஃப்ளின்ட் நடந்து வராங்க. ஃப்ளின்ட்டோட வாய்ஸ் ஓவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு சன் என் கூட இல்ல, அப்பதான் எனக்கு புரிஞ்சுது சன் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க அழகா ரெடியாகி கியூட்டா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நாள் நைட்டு எனக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இருட்ட காமிச்சதுன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. ஆனா இனிமே அவளை விட்டு நான் இருக்க மாட்டேன். அந்த வெளிச்சத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். அந்த இருட்டு என் வாழ்க்கையில வரதுக்கான சான்ஸை நான் கொடுக்கவே மாட்டேன். என்னைக்குமே நான் தொலைஞ்சே போக மாட்டேன். ஏன்னா சன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன். அவ என் கூடயே தான் இருக்க போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சன்னை கிஸ் பண்ண வர சன் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கள திரும்பி பாக்குறா. மறுபடியும் ஃப்ளின்ட்டை பிடிச்சி டக்குன்னு ஒரு கிஸ் பண்றா. இதுக்கு அப்பவே கிஸ் பண்ணிருக்கலாமே, எல்லாரும் பாக்குற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க கிஸ் பண்றாங்க. ஓகே கைஸ், இதோட மை ஒன்லி சன்ஷைன் சீரீஸ் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் சீரீஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.